ஓகே, இப்போ வந்து இந்த கொலாஜன் மாஸ்க் வந்து நம்ம போட போகிறோம். ஸ்கின்னை கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிட்டு இன்னும் வந்து அவங்க வாங்கின ஃபஸ்ட்டு ப்ராடக்டை என் மேலே சோதனை பண்ணி கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டோனில் இருக்கீங்க, உங்கள் சிஸ்டர் வந்து உங்களோட 2 ஷேட் டார்க்கராக இருக்காங்கன்னா, இதோட ஃபேன் நான் இது செம்ம பிக்மெண்டடாக இருக்கும். ஒன்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டே ஆகும். நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுனே முடிச்சுட்டு இன்னும் ஹேர் ஸ்ப்ரே எடுத்து இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம். இது என்ன பிராண்டு? ஆல் ஆஸா. அப்புறமா கடைசியாக பேக்கை வந்து ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். கலக்குறீங்களே எமர்ஜென்சி. எக்ஸ்கியூஸ் மீ, கைப்படாத மாதிரி நில்லுங்க. சரி சரிங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ ஷூட் எப்படி போகுது, ஃபுல்லாக என்ன லுக் பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம், அதெல்லாம் தான் இந்த vlog நான் சொல்லுவேன். எப்பவுமே ஏர்போர்ட் தாண்டும்போது அங்கே ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குமா, ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் சின்னதாக கொஞ்சமாக வாங்க. ஓகே, லன்ச் டைம் மினி மீல்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 மீல்ஸ். இவ்வளோ நேரம் ஏதாவது சாப்பிட்டு சொன்னால் நோ 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 ஐ எம் ஆன் டயட்டு. நாங்கள் என்ன குடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஜெல்லி ட்ரிங்க்கா, அதுலேயும் பாருங்க இந்த பக்கம் ஆப்போசிட்டாக இருக்குது. ஓ, இப்படி கவுத்து பக்கத்துற மாதிரியா பாருங்க, ஏதோ புட்டிங் மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது. இதுவும் உடம்புக்கு நல்லதா? இந்த மாதிரி 4 மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு சமம் இந்த ஒன்றே உள்ள இருக்குது சுகர் கண்டென்ட். அப்புறம் ஒரே நிமிஷம் ப்ரோ வந்து ஷாலு வந்து குஞ்சலம் பதிலாக இங்கே வைக்க போகிறோம் இந்த பூவை. ஓகே, லெட்ஸ் கோ. எங்களோட என்ன ரூம் மாதிரி மாட்டி வச்சிருக்க பாருங்க சாரியை. ஓகே, ஃப்ளாஸ்லாம் எடுத்தாச்சா? இது மணி ப்ரோ வீடு. ஓகே வாங்க, இதான் ரினோவோட வீடு. மேலே வந்து ஸ்டுடியோ. இதுதானா ப்ரோ? ஒரு ரவுண்ட் இருக்கும். நீங்கள் இந்த ரவுண்டா? அந்த ஜாலியில இருந்து இந்த வீட்டு ரினோவை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஜாலி வழியா ஜாலி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ரினோ, நல்லா பெருசாக தான் இருக்கு. குட்டியா இருக்கும். நீங்க இந்த சைட் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த கொலாஜன் மாஸ்க் வந்து நம்ம போட போகிறோம். ஸ்கின்னை கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்பெஷல் பேக்கேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் போட்டுருவாங்க. என்ன குழக்குழன்னு இருக்கு, நுங்கு மாதிரி இருக்கு. நுங்கு மாதிரி முன்னாடிலாம் வந்து ஓரளவுக்கு ஹேர் இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸ் எனக்கு இந்த பக்கம் நிறைய வந்து ஹேர் கொட்டிடுச்சு. அதுதான் நான் ஆக்சுவலி ஜிஎஃப்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஹேர் ஃபால் மட்டும் குறையும், ரூட்ஸ் கொஞ்சம் திக்கன் ஆகும், அதுக்கப்புறமா தான் க்ரோ ஆகும். எனக்கு ஃபால் குறைஞ்சா போன்ற மாதிரி இருக்குது. இன்னும் வந்து அவங்க வாங்கின ஃபஸ்ட்டு ப்ராடக்டை என் மேலே சோதனை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்மெல் எப்படி தரமா இருக்குது? பாபி ப்ரௌனில் விட்டமின் இ என்ரிச்டு இருக்குல்ல, அதே ஸ்மெல் சேம். பிராண்டு வேறு, ஸ்மெல் சேமாக இருக்குது. லெமன் ஸ்மெல். ஒருவேளை நீங்கள் லெமன் ரைஸ் சாப்பிட்ட ஸ்மெல்லோ? அப்போ இந்த ஸ்மெல். இதுக்கு முன்னாடி எனக்கு போட்ட 2 ப்ராடக்ட்டும் இதுதான். ஒரு டோனர் அண்ட் ஒரு சீரம். டோனர் போட்டுட்டு அப்புறம் சீரம் போட்டுட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கின் நல்லா வந்து ஷைனியராக நல்லா ப்ளம்பியராக இருக்கும். மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோயாக தெரியும், ஹைட்ரேட்டடாக இருக்கும். இப்போ நம்ம போட போகிறது மாய்ஸ்சரைசர். இது வந்து கிளினிக்கில் மாய்ஸ்சர் சர்ஜன் சொல்லிட்டு, இது வந்து மேக்கப் போட்டால் தான் போடணும்னு இல்லை. ஜென்ரலாகவே நீங்கள் காலேஜ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ஒரு லிப் பாம் போட்டு நீங்கள் போகலாம். இது வந்து இந்த கிளினிக்ன்ற பிராண்டு வந்து கமர்ஷியல்லாம் தாண்டி ஒரு ஸ்கின் கேர் பிராண்டு மாதிரி. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் மாய்ஸ்சர் தக்க வச்சுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கின் கேரில் எப்பயுமே வந்து ரொம்ப காசுலாம் பார்க்கக்கூடாது, ஓவராக பார்க்கக்கூடாது. கொஞ்சம், ஏன்னா அதுதான் பேஸ். ஸ்கின் மேக்கப்புக்கு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்கின் கேர் தான் பேசிக் தான் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு இளமையாக வச்சுக்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதில் கொஞ்சம் காசு போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்கும். கிளினிக் வந்து தி பெஸ்ட் பிராண்ட். இது இல்லைன்னா விட்டுருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நீங்கள் போடுறது என்னது? கரெக்டர் ஆரஞ்சு கன்சீலர். கரெக்ட், ஆரஞ்சு கலர் கரெக்டாக போடணும்னு அவசியம் இல்லை.
ஆனால் போட்டால் நல்லா இருக்குது ரிசல்ட். போட்டா வந்து அந்த கிரே சுத்தமாக தெரியாது. இதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னா டார்க் கலரில் எனி கன்சீலர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கலரில் இருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டோனில் இருக்கீங்க, உங்கள் சிஸ்டர் வந்து உங்களோட 2 ஷேட் டார்க்கராக இருக்காங்கன்னா உங்கள் சிஸ்டர் டோனை கூட நீங்கள் ஆரஞ்சு கன்சீலர் பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். எனி டார்க் டோன் 2 ஷேட் கம்மியாக இருக்கணும், அப்பயும் ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து ஆரஞ்சு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆமாம், அதோட ஃபேன் நான் ஆக்சுவலி. நீங்கள் சொல்லி தான் வாங்கினேன். இதோட ஃபேன் நான். இது செம்ம பிக்மெண்டடாக இருக்கும், ஒன்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டே ஆகும். இப்போ நான் நைக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது கூட மெழுகு மாதிரி கொஞ்சம் நகுந்துரும், பட் இது வந்து நகரவே நகராது, சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு இந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது என்ன இது பேர் என்ன? வேண்டா வேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இது கே பியூட்டியில் ஆரஞ்சு கன்சீலர். இது வந்து டார்ட்ன்ற பிராண்டில் கன்சீலர், பட் இதெல்லாம் லக்ஸரி பிராண்டு. இது வந்து நான் ஹையண்டாக நான் வாங்கி மேக்கப் சேவ் பண்ண போகிறேன்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் மேக்கப் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். அதர்வைஸ் டார்ட் உங்களுக்கு தேவைப்படாது, பட் அது வந்து ரொம்ப நல்ல பிராண்ட். சில பேர் செல்ஃப் மேக்கப்கே டார்ட் வாங்கி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஹையண்டாக மேக்கப் யூஸ் பண்ணுறவங்க. இன்னொன்று இது நல்லா வந்து லாங் ஸ்டே கொடுக்கும். அண்ட் திக் கன்சீலரில் ஹை கவரேஜ் கன்சீலர். நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் டார்ட் வாங்கிக்கலாம், அப்படியே கவர் பண்ணிடும். ஃபவுண்டேஷனே போட வேண்டாம். ஆமாம், இது ஒன்றே போதும். இதுவே பிம்பிள் மேலெலாம் போட்டு மிச்சம் மீதி இருக்கிறத மற்ற இடத்துக்கு போட்டாலே உங்களுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் கலையவே கலையாது, பிம்பிள்ஸ்லாம் அப்படியே கவர் ஆகிடும். பட் ஸ்டில் பிம்பிளை தீக்கிறதுக்கும் நீங்கள் வழி பார்க்கணும், ஜஸ்ட்டு ப்ராடக்ட்டை வச்சே ஓட்டக்கூடாது. பிம்பிள் எப்படி தீக்கலாம், கட் எப்படி க்ளீன் பண்ணலாம், நிறைய ஃபைபர் ஃபுட் சாப்பிட்றது, சுகர் கட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு பிம்பிளும் போயிடும். ஸோ இதுவும் ஒன் சைட் பண்ணுங்கள், ஹீல் பண்ணுறதுக்கும் வழி பாருங்கள். அன்றைக்கி ஹேர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சேனே, முடிச்சுட்டு இன்னும் ஹேர் ஸ்ப்ரே எடுத்து ஃபேஸ் ஸ்ப்ரே நினச்சி அடிச்சிட்டேன். இது வந்து பாபி ப்ரௌனில், இந்த பிராண்டில் விட்டமின் இ என்ரிச்டு ஃபேஸ் பேஸ். ஆனால் விட்டமின் இ நினச்சிட்ருக்கேன், விட்டமின் என்ரிச்டு ஃபேஸ் பேஸ். இது சூப்பராக இருக்கும், நல்லா திக்கராக இருக்கும். இதை போட்டுட்டு நீங்கள் வந்து மேக்கப் போடலாம். இது என்ன நல்லா ப்ரைமர் மாதிரி நிற்குமா, மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், ப்ரைம் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், நல்லா திக்காக இருக்கும். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்கின் போட வேண்டாமா. பாபி ப்ரௌனும் நல்ல பிராண்ட். இதுலேயும் அந்த லெமன் கிராஸ் ஃப்ளேவர் வருது. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வித்யா ஹேர் அண்ட் மேக்கப்னு ஒருத்தங்க இருக்காங்க, என்னோடய ஃபேவரட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க ஸ்டார்டிங் டைம்லேருந்து அவங்க ஃபாலோ பண்ணுறேன். நான் இன்ஸ்டாகிராம் வந்ததே அவங்கள ஃபாலோ பண்ணதான். இன்ஸ்டான்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சோடனே, இன்ஸ்டாகிராம் வந்தோடனே ஃபஸ்ட்டு பீப்புள் யூ மே நோன்னு காட்டும்ல, நான் முதல் ஃபாலோ கொடுத்தது வித்யா ஹேர் அண்ட் மேக்கப் தான். அவங்ககிட்ட தான் நான் வர்ச்சுவலாகவே மேக்கப் கற்றுக்கிட்டேன். யூடியூப் பார்த்து நான் மேக்கப் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மலேசியன், அவங்க இப்போ லண்டன் போயிட்டாங்க. அவங்க இதை தான் பிரைட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்போலேருந்து. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அப்போலேருந்து இப்போ இப்படி தான் இவங்க யூஸ் பண்ணாலே அது ஒரு நல்ல ப்ராடக்ட் மாதிரி என் தாட்டில் இருக்கும். அவங்கள நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். பார்த்தா அர்ச்சனாக்கு அதை யூஸ் பண்ணாங்க. அப்போ தான் நான் செகண்ட் டைமாக அதை வந்து கவனிக்கிறேன், நேரில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே யூஸ் பண்ணுவாங்கல்ல, எல்லா பிரைட்ஸ்க்குமே பேஸ் இது தான் போடுவாங்க. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம். இது என்ன பிராண்டு? ஆல் ஆஸா YSL ஈவ் செயின்ட் லாரண்ட். இது ஒரு பிராண்டு. எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வராங்க, எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வரீங்களோ தெரில. எல்லாம் பெரிய பிராண்டா? நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அதுவும் பிராண்டு பேர் தான் மேலே எழுதணும். அங்கே வந்து ஆலாஸ் ஃபவுண்டேஷன் எழுதிட்டு பிராண்டு பேர் இங்கே எதுவும் கீழே எழுதியிருக்கான். அதுவும் படிக்கிற மாதிரியே இல்லை. YSL அந்த பிராண்ட் பேர். 5,000 to 6,000 நார்ஸ் மாதிரி. நார்ஸுமே அப்படின்னு ஒரு 5,000 கிட்ட வந்து 4,800 4,300 அந்த மாதிரி வந்துடும். பட் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், 1 full year யூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகே தான். ஏன்னா நல்ல பிராண்டு, ஸ்கின்க்கும் ஒன்றும் பண்ணாது. ஸோ மேக்கப் ஃபவுண்டேஷன் தான் நம்ம மேலே நிற்க போகுது. அதனால் இதுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து அர்மானி, ஜார்ஜியோ அர்மானியா? ஜார்ஜியோ அர்மானி. அதில் பாருங்க, ஜார்ஜியோ இல்லை, அர்மானி மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை வேறே அர்மானி தானோ? இல்லை, இதே மிக்ஸ் பண்ணி போட போகிறீங்க எனக்கு. ஏன்னா இது வந்து க்ளோ ஃபினிஷ் கொடுக்கும், அது மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸ்டேக்காது அந்த க்ளோக்கு இது ஓகே. நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் பழங்காலத்து மாதிரி. இப்போ ஒன்று வாங்கினா என்கிட்ட கேட்பாங்க மெசேஜில், பவுடர்லேருந்து எல்லாமே அதே தான் வாங்கணுமாக்கா? இப்போ மேக்னா எல்லாமே மேக், ஃபேஸஸ் கேனடா எல்லாமே ஃபேஸ் கேனடா, லாரியல்னா எல்லாமே லாரியல், இப்படின்னு இன்னும் நிறைய பேர் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று யூஸ் பண்ணலாம். இல்லை அடுத்த லெவல் போயிட்டு 2 ஃபவுண்டேஷன் கூட ஒரே மூஞ்சில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால ஒன்றுமே ஆகாது. நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் உலகம்னு. அதனால் யாருக்குமே ஆன்சர் பண்ணக்கூடாது. அதுதான் நான் ரொம்ப வந்து என்னோடய மீடியா லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது வந்து,
என் வாழ்க்கைக்கே ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா எதுக்குமே ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சின்னதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணுவேன், சின்னதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுவேன். அப்படி பண்ணதுனால எனக்கு ஏதாவது நல்லது நடந்ததா, என்னை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த ஆன்சர்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அது நான் பிபிஏ சொல்கிறேன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகும்போது கமெண்ட்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அழுகுறேன். அப்பாவும் இறந்துட்டாங்க, என் கூட அப்பாவும் இல்லை. அப்போ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு சரி இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு மனசு தோணுது. ஏன்னா நான் அப்படி ஒரு பர்சன் தான், ஜென்ரலாகவே ரியாக்ட் பண்ணுற பர்சன். அது வந்து நான் ஸ்டோரியில் போடுறேன், நீங்கள் இப்படி கொஷின் பண்ணுறீங்களே, இது அப்படி நடக்கலை, இது இப்படி தான் நடந்தது. உடனே மீமில் வருது, உடனே செருப்பால் அடித்த மாதிரி பேசிய அனிதா, அனிதாவின் அதிரடி பதில், இவரை திட்டிய அனிதா, அப்படி வருது. ஆக்சுவலி நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் ரொம்ப இதுவாக தான் சொல்கிறேன். அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப பிபி அதிகமாகிடுச்சு. அப்போது நம்ம ஆன்சர் இங்கே யாருக்குமே தேவையில்லை. உங்களை ஒருத்தங்க பிடிக்குதுன்னா அவங்களுக்கு உங்கள் ஆன்சர் தேவையே இல்லை. அவங்க உங்களை எப்படி மேலே புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா நீங்கள் 100 ஆன்சர் பண்ணாலும் ஆன்சரில் இந்த ஆன்சர்லேருந்து உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியே இருக்காது. இது 2 பேர்கிட்டே இப்படி நடக்குதுன்னா இத்தனை கோடி மக்களுக்கும், உங்களோட சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் உங்களால் எதையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. என்ன நடந்தாலும் ஜிப் போட்டுட்டு அமைதியாக விட்டுருங்க. அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா எல்லாருமே வந்து எல்லாரையும் நோண்டணும்ல, அவங்களும் நோண்டணும்னு நினைக்கிறவங்க உங்களே நோண்டிட்டு இருப்பாங்களா, அதனால் மற்றவங்க நோண்டதில் அவங்க பிஸி ஆகிடுவாங்க. அப்புறமா நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அதுதான் நான் வந்து வாரமலரில் ரொம்ப சின்ன வயசில் படித்த ஒன்று மட்டும் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களை ஏதாவது சொல்லிகிட்டே, எவ்வளோ ஆஃபீஸ் மேட்ஸோ ஏதோ உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா இதை மட்டும் நினச்சிக்கோங்க. நான் தெருவில் நடந்து சென்றேன், என்னை சில மனிதர்கள் கேலி செய்தார்கள். நான் வேகமாக முன்னேறி சென்று திரும்பி பார்த்தேன், அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ இதுலனா நான் வேகமாக முன்னாடி போய் திரும்பி பார்த்தேன்னு என்ன அர்த்தம்னா, நான் அவங்களெல்லாம் தாண்டி வளர்ந்துட்டேன். அவங்களுக்குலாம் பதில் சொல்லாமல் திரும்பி பார்த்தா அவங்கெல்லாம் அதே இடத்துல தான் இருக்காங்க, அவங்க வளரவே இல்லை. அங்கேயே இருந்துட்டு ஒன்றை மாதிரி இன்னொரு விக்டிமை பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த விக்டிமை நோண்டிட்டு இருக்காங்க. அந்த விக்டிம் ரியாக்ட் பண்ணானா அந்த விக்டிம் அங்கேயே தான் இருப்பான். அதனால நீங்கள் அதை கண்டுக்காமல் இருந்தால் நம்ம மேலே போயிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த லைனோட உள்ளர்த்தம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அது. இது வந்து இந்த பவுடர் பேர் வந்து லாரா மெர்சியர். நீங்களாம் வந்து மேக்கப் நீங்கள் வந்து ரொம்ப ஹை எண்டாக போகணுன்னா மட்டும்தான் இதெல்லாம், இல்லைனா உங்களுக்கு எதாவது தேவைப்படாது. இந்த பவுடர் வந்து செம்ம காஸ்ட்லி, ஓகேவா? இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன தரம் பண்ணுவாங்க, இந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இதோட விலையெல்லாம் தெரியாமல் நீங்கள் இந்த பிரைடு கிட்ட இப்படி ஊதும் போது பறக்கும்போது நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ இன்னுது 6000 இந்த பவுடரு. இது தெரியாம ஊதுங்கன்னு ஊத வைப்பாங்க. கொஞ்சம் பேச தெரிய மேக்கப் ஆட்டு சொல்லிடுவாங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு. பட் நான்லாம் மேக்கப் கற்றுக்கும் போது எத்தனை வருஷம் இருக்கும், 8 வருஷம் கிட்ட இருக்கும் நான்லாம் மேக்கப் பண்ணுற டைம்லாம். அப்போல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் இப்படிலாம் ஃப்ராங்காலாம் பேசலாம் தெரியாது, பயப்படுவாங்க ரொம்ப. அவங்களாம் சொல்லாமல் ஊதிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து 6000 ரூபாவை. அதெல்லாம் சொல்லிடுங்க இதோட வேலை இவ்வளோ. அப்புறம் முக்கியமாக இவ்வளோ காஸ்ட்லியாக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாங்க. கூட்டமாக அத்தைங்க சித்திங்கெல்லாம் வந்து உட்காந்துப்பாங்க, எனக்கு பண்ணுங்க எல்லாருக்கும் இதுவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு பான்ஸ் பவுடர் தான், அந்த பவுடர் தான் இருக்கேமா கொஞ்சம் கொடுங்க. பட் இதெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துருச்சுன்னா அவங்க அதை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இத்தனை ஃபேஸஸ்க்கு இது இத்தனை முறை வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சித்திங்க அத்தைங்க அவங்களுக்கு லாரா மெர்சியர் தான். லாரா மெர்சியர் தேவையில்லை, அவங்களுக்கு பான்ஸ் போதும். அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா தாராளமாக பே பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது சும்மா பண்ணுங்கன்னு வருவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட வலியும் கொஞ்சம் ஃபேமிலிஸ் புரிஞ்சுக்கணும். இல்லைனா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செட் வச்சுருக்காங்கன்னா அதுலையாவது நீங்கள் போட்டுக்கிறதுக்கு ஒத்துக்கணும். ஆமாம், இதுதான் அவங்களும் வச்சுருக்காங்க கஜா கூட. இது வந்து FAE ஃபேல வந்து காஜல். இது ஸ்மஜ் ஆக மாட்டேங்குதா? அதான் நான் உங்களுக்கு தானே ட்ரை பண்ணுறேன். ஓகே தான், ஸ்மஜ் ஆகலை. நான் போட்டுருக்கேன் பாருங்க. இப்போ வந்து லிப் பாம்க்கு வந்து நான் ஹைஃபன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து யார் தெரியுமா, கிருத்திகா, அவங்க இப்போ என்ன கீர்த்தி சானோன் அவங்களோட பிராண்டு. பட் இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கனால போட நல்லா வசதியாக இருக்குது. பட் என்னன்னா இதில் ஒன்றே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே வாய்க்குள்ள போயிடும். பட் நல்லா இருக்கு, லாங் ஸ்டே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. சின்னது ஒரு பிட்டர்னஸ் இருக்க மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் ஒரு தடவை எனக்கு சஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாம், சூப்பராக இருக்கு. மேபி ஃப்ளேவர் கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக இருக்குது. அது என்னமோ ஒரு குட்டி பிட்டர்னஸ் இருக்குது. கீர்த்தி சானோன் இந்த வீடியோ விலாக் பார்க்குறீங்கன்னா அது கம்பெனியில் வந்து சரி பண்ணுங்க. நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கான். இந்த மாதிரி பாலித்தீன் கவர்ஸ் எதில் இருந்தாலும் நம்ம வந்து பிரிக்கவே மாட்டோமா. நம்ம பிரெயின் என்ன சொல்லுமோ இது புதுசாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. கார்னா சீட் கவர் பிரிக்க மாட்டோம். இன்னும் என் கார்லேயும் சீட் கவர் பிரிக்கல. எந்த புது பொருள் எடுத்தாலும் தானாக ஊறி இருக்கணும், வெயிட் பண்ணுவோமா. அந்த டைம் ஃபுல்லாகவே அந்த பிளாஸ்டிக்கோடையே நம்ம சுற்றுறோம்ல, அது எல்லாமே வந்து கேன்சர் காஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன்ஸ்க்கானால நிறையா வருது. பிளாஸ்டிக்ஸ் எங்கே பார்த்தாலும் முதல்ல எடுத்துருங்க, அதை புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு ரீல். லென்ஸ் வைக்க யாருக்காவது கிளாஸ் வேணும்னா சொல்லுங்கள்.
ஏன்னா என்ன மாதிரி பயந்தாங்கோலிங்க எப்படி லென்ஸ் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் பயப்படுற எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நான் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறம் லேஷ்க்கும் நான் பயப்படுவேன். எந்த அளவுக்குனா என் வெட்டிங்க்கே நான் லேஷ் வைக்கல. லேஷ் வச்சா என் கண் அப்படியே இதுவாக இருக்கும். அப்புறம் தான் நானே எனக்கு லேஷ் வச்சுக்கும்போது என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறனால எனக்கு அது செட் ஆகுது. மற்றவங்க லேஷ் வச்சா எனக்கு கண்ணு திறக்க முடியாது. ஸோ நானே எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்னாலும் கேட்டு நானே வச்சுருவேன். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் விடுவேன். அப்படி வச்சோன்னா நமக்கு லேஷ் கரெக்டாக ஓட்டும். ஏன்னா எனக்கு வந்து ஹூடட் ஐஸ் எனக்கு கொஞ்சம் பார்த்து வைக்கணும். வித்யாரன் மேக்கப்பில் கற்றுட்டது வந்து கேப் மாதிரி பிடிச்சிட்டு கேப் தலையில் போடுற மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு வந்து மிடில் ஓட்டணும். அது நம்ம கம்ஃபர்ட் தான். மிடில் ஓட்டிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் எடுத்து ஓட்டிட்டு அப்புறமா கடைசியாக பேக்காக இருந்து ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். குட்டி கண்ணுக்கு தின் ஐலைனர், பெரிய கண்ணுக்கு திக் ஐலைனர். இது கம் வெளில வந்துச்சு. பதிலாக இது வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு. இந்த ஃப்ளவரோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆமாம், எங்களுக்கும் தெரில. குத்துதா மேட்ச் ஆகுது போட்டுக்கோங்க. அந்த சைடு கால் பண்ணி விட்டுட்டுமா? அப்புறம் லென்த் ஆமாம். புதுசாக ஏதோ ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா சாரீ கட்டினா ஒன் சைட் பார்டர் தெரியணுமா, ஒன் சைட் பார்டர் வந்து தெரியக்கூடாது, உள்ளே போயிடணுமா. இது வந்து நீங்களும் இப்படி தான் பண்ணுறீங்களா இல்லை நியூ இன்ஃபோவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு நியூ ஸ்டைலிங் டிப்பா. அப்போல்லாம் நான் வந்து ஒன் சைட் தான் விடுவேன். இப்போ வந்து ஃபேஸ் ஃப்ரேமிங்கா 2 சைடு வந்து விடணுமா. நான் காலேஜ்லாம் படிக்கும்போது அப்படி இங்கே மட்டும் விட்டுட்டு போவேன். அப்படி இல்லை என் காலேஜ் ஸ்ட்ரிக்ட்டு தான். சும்மா வீட்டுக்கு வந்தப்புறம் காலேஜ்குள்ளெல்லாம் பண்ண முடியாது. என் காலேஜ் எப்படி தெரியுமா, துப்பட்டா வந்து இவ்வளோ தூரம் போடணும், இந்த கை வரைக்கும் மறைச்சிருக்கணும், பின் குத்தி இருக்கணும். நடந்து வரும்போது இப்படி துப்பட்டா அப்படி மேம் தூக்குவாங்க. தூக்குனா அதில் இப்படி வந்துருச்சுன்னா திட்டுவாங்க. அது வரக்கூடாது, பின் குத்தி இருக்குமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. மை வைக்கக்கூடாது. மை வச்சு அப்சர்வேஷனில் மார்க் போட மாட்டாங்க என் காலேஜில். உங்கள் காலேஜ் எப்படின்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் காலேஜ் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க. காலேஜ் கார்டன்லேயே ஜோடி உட்காந்துருக்காங்க. காலேஜ் பேர்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய காலேஜ் நான் சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது பார்க்குறேன் சில காலேஜ்லாம். ஆனால் நான் பார்த்ததுலேயே டிசிப்ளின்டான காலேஜ் என்ன தெரியுமா, ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜ் திருச்சி. வேற லெவல் டிசிப்ளினாக இருக்காங்க. ஐ திங்க் டிசிப்ளின் கிட்ஸ் தான் அங்கே சேருவாங்களேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் டேக்கு போயிருந்தேன் நான். அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து காலேஜ்க்கு வந்து 10 days தான். பட் அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்க. அதுலேயே செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயரும் இருந்தாங்க, பிஜியும் இருந்தாங்க. அவங்களும் டிசிப்ளின்டாக தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளரும்னு நினைக்கிறவங்க தான் அங்கே சேர்ப்பாங்க போல. எனக்கே அந்த காலேஜ் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. எனக்கே அங்கே போய் ஏதாவது டூரிசம் அந்த மாதிரி கோர்ஸ் இல்லை ஆர்கியாலஜி அந்த மாதிரி கோர்ஸ் இருந்ததுன்னா அங்கேயே நான் பிஜி படிக்கணும்னு நினச்சேன். எனக்கு அந்தளவுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருச்சு. ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜ் திருச்சி. நீங்கள் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லுங்கள். நான் இப்போ ரீசெண்டாக இந்த மந்த்து தான் வந்திருந்தேன். வந்து ஸ்பீச்லாம் பண்ண கிட்ஸுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. அண்ட் நம்ம வந்து காந்திஜி வந்திருக்காரு அந்த காலேஜுக்கு. காந்தி எங்கே உட்காந்து எல்லார்ட்டையும் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேசினாரோ அந்த மரத்தடியில் அவரோட சிலையே இருக்கும். அங்கேருந்து கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன். முடிஞ்சால் நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன். அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம பக்கத்தில் அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அங்கே ராஜாஜி வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க. 1939 அந்த காலேஜ் இருக்குது. ஃப்ரீடம்க்கு முன்னாடி இருந்து. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு. ஐ திங்க் பெல்ட். சூப்பர் காலேஜ். என்னையும் எல்லாரும் பேச வைக்கிறது பாருங்க. அப்போ அது எவ்வளோ நல்ல காலேஜ். நான் என்னைக்காவது எந்த காலேஜ் பற்றியா பேசியிருக்கேன். நான் நிறைய காலேஜ் போயிருக்கேன். அது வந்து வேற காலேஜ். எனக்கு அந்த கரஸ்பாண்டன்ட் அந்த மேம்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் நான் போகும்போது சலூன் ஓப்பன் பண்ணேன். காலேஜ்குள்ளே சலூன். அந்த சலூனில் காலேஜ் பொண்ணுங்களே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களே ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க. அவங்ககிட்ட காலேஜ் பொண்ணுங்களே கற்றுக்குறாங்க. ஸோ பார்ட் டைமாக அவங்களே அங்கே சலூன்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜ். வந்து இங்கே ஒரு கேப் க்ரியேட் பண்ணிக்கிட்டு நல்லா உள் பக்கம் பார்த்துட்டு இந்த வெளியில் வந்து வச்சுட்டு இப்போ அது மேலே பார்த்தா ஒட்டிக்கும். இதான் இதுக்கு வந்து இது பேர் லென்ஸ் அப்ளிகேட்டர். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அமேசான் எல்லாத்துலேயும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. லிங்க்கும் கொடுக்குறேன். இவங்களும் அவங்க வந்து எதிர் வீடு இருந்தேனே அந்த மாதிரி. ஸோ இங்கேருந்து அவங்க லவ் லெட்டர் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்களேன் செட்டு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்ட்டு. உங்கள் பேர் சொல்லுங்கள். V7 Decors. V7 Decors சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவைலபிள் ஃப்ளார்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களே கொண்டு வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க.
உங்கள் வீட்டுக்கு மேலே ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டிஸ், வெட்டிங்ஸ் எதுனாலும் வந்து சூப்பராக டெக்கர் பண்ணி தருவாங்க. உங்கள் முகத்தை காட்டுங்க, உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்கோ. கலக்குறீங்களே அப்படியே அவரோட ஐய் சால்டுமா இது ஓகேவா பாருங்க. மணி கொஞ்சம் நீ பண்ணுங்க. அப்போ அப்படியே டர்ன் பண்ணுங்கக்கா, ஹேர் எடுத்துக்கிறேன். இதே கண்ணியெல்லாம் என்ஜாய் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேக்கப் நெத்தியில ஒரு பூ மாதிரி இருக்கும். அப்படி இருக்காரு. இப்படி பேசும்போது ஒரு தள்ளிட்டே பேசணும். இப்போலாம் இவ்வளோ மேக்கப் பண்ணுறது இல்லைல்ல. எமர்ஜென்சி எமர்ஜென்சி என்ன எஸ்பிடி பவர் ரேஞ்சர் மாதிரி சொல்றீங்க? எமர்ஜென்சி ஷூட் அப்படி சொல்றீங்களா? ஓகே. ஆனா இந்த மாதிரி பண்ற ஷூட் தான் நல்லா வரும். ரொம்ப பிளான் பண்ண கூட சொதப்போம். தான் அன்பிளான் ஷூட். கட்டி பிடிச்சிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கைப்படாத மாதிரி நில்லுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. இதெல்லாம் டச்லாம் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு. லாஸ்ட் மினிட்ல பண்ணா கூட வந்து ரீனோட மேக்கப் சூப்பரா இருக்கு. அண்ட் ஷாலியோட ஹேர் ஸ்டைல், ரீனோட மேக்கப், சாரி கிரி எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே இருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே இன்னைக்கு வந்து செட் ஆயிடுச்சு சூப்பரா. இனிமேல் என்ன பண்றோம்? எல்லாமே லாஸ்ட் மினிட்ல அரேஞ்ச் பண்றோம். எதுவுமே ப்ரீ பிளான்டே கிடையாது. ஆமா. அப்பா ஒரு 4 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கு உடம்புல இருந்து. ஓகே.